அவனுங்க பேசுறானுங்களே, இந்த விஜய்க்கு அவங்க அப்பா மட்டும் இல்ல அப்படின்னா விஜயால வந்திருக்கவே முடியாது அப்படின்னு. டே மென்டல் பசங்களா, விஜய்க்காக அவங்க அப்பா வந்துட்டு போய் நடி அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாரு. பாலச்சந்தர் அந்த ஸ்பாட்டுக்கே வந்து இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ண. டியூப்லைட் தம்பி, ரஜினியை அறிமுகப்படுத்துறது பாலச்சந்தர், ஏற்றி விட்டது பாலச்சந்தர். ஆனால் அதுக்கப்புறம் ரஜினி வந்து தன்னோட சொந்த திறமையினால சுயம்புவா தானே கஷ்டப்பட்டு மேலே வந்தார். அது அவரோட சாமர்த்தியம். ஆனால் அவங்க தளபதியோட கதை அப்படியா? ஆரம்பத்தில் அவங்க நடித்தது ஃபுல்லாக விட்டு படம், நடித்தது ஃபுல்லாக சங்கவி கூட சுவாதி கூட, நடித்தது ஃபுல்லாக கிளாமர் சீன். இப்படி சட்டத்தை பற்றி மக்களுக்கு வந்து புட்டு புட்டு வச்சவங்க அப்பாவையே வந்து விட்டு படம் எடுக்க வச்சு சங்கவி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீங்கள் பண்ண அட்ராசிட்டியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் வச்சு மறுபடியும் கஷ்டப்பட்டு அடிபட்டு படம் எடுக்க வச்சு மக்களையும் கஷ்டப்படுத்தி, சரி பாவம் பையன் எப்படியாவது பிழைச்சி போட்டு சொல்லி ஆர்பி சௌத்ரி காலில் விழுந்து கெஞ்சி பூவே உனக்காக சான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு உங்கள் அப்பா. நொந்து போனவங்க அப்பாவையும் கடைசியில் துரத்தி விட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு நடிகனுங்கிற ஒரு அடையாளம் கொடுத்த விஜயகாந்தையும் மறந்து, சந்திரசேகரையும் தாண்டி நீங்கள் வெளியில் தெரியறதுக்கு காரணமாக இருந்த சங்கவியும் மறந்து, ரஜினிங்கிற ஏணி மேலே ஏறி வந்து அவராலே மேலே வந்து அவரே தள்ளி விட நினச்சி இப்படி சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்துக்காக அவங்க தலைவர் வந்து கூவிக்கிட்டு இருந்தாரு. இது எவ்வளோ கேவலமாக இருக்குது, எவ்வளோ கேனத்தனமாக இருக்குது. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா தம்பி? தூக்கில் தொங்க போறீங்களா தம்பி? வேண்டாம், தூக்கு கயிறு வேஸ்ட் ஆயிடும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கே